Reema Kallingal was also going through a very, very bad PR phase up to 2-3 years. அவங்க career அடிபட்டிருக்குன்னா அவங்க கண்டக்ட் பண்ணின பார்ட்டிஸ்னாலதான் most. Where there was a lot of free usage of certain things which should never even be at a party, not even at an adult party. Kochi raid எல்லாம் விழுந்தப்போ யார் வீட்டுல விழுந்துச்சு bro? Reema Kallingal and Abu Reema meet partiesல எத்தனை girls அவங்களுடைய substance virginity lose பண்ணிருக்காங்க. Guys also. എന്റെ ആറ്റുകാൽ ഭാസ്കര അങ്ങനെ ഒരു ദൈവം ഇല്ല ഇത്തരം സന്ദർഭങ്ങളിൽ ഇല്ലാത്ത ദൈവത്തെ വരെ വിളിച്ചു പോകും. Like nobody is asking Reema Kallingal this question that நீங்க டிசைட் பண்ணீங்களா இந்த மாதிரி பெண்கள் முன்னேற்றத்துக்கு பண்ண ஓரோ கீழ்வழக்கங்களாவும்போ போறீங்க. இந்த மாதிரி எத்தனை சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கிற சரக்கே தொடாத அபலை பெண்களை நீங்க ஃபர்ஸ்ட் சரக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரக்ஸ் കൂട്ടിക്കൊടുത്തും കാല് പിടിച്ചും നീ നടത്തുന്ന കള്ളക്കളി ബാക്കി ആരും അറിയില്ലെന്ന് കരുതിയല്ലേ? അയ്യോ സാറേ ഞാൻ അങ്ങനെയുള്ള ആളല്ല, ഞാൻ ഡീസന്റ്. Reema meet partiesல எத்தனை கேர்ள்ஸ் அவங்களுடைய சப்ஸ்டன்ஸ் வெர்ஜினிட்டி லூஸ் பண்ணிருக்காங்க. Guys also. അപ്പോൾ ചില്ലറക്കാരി അല്ലല്ലോ എന്റെ തൃപ്രയാറപ്പാ. പെണ്ണൊരുമ്പെട്ടാലെന്ന് കേട്ടിട്ടേ ഉള്ളൂ, പക്ഷെ ഇങ്ങനെ ഒരു ജന്മം. இதெல்லாம் கொச்சி அவங்க அரெஸ்ட் பண்ண ரிப்போர்ட்ல இருக்கு. What was her boyfriend's name? Abu what? Abu அந்த டைம்ல ரெண்டு பேரும் தான் விசாரணைக்கு கூட்டிட்டு போனாங்க. ഞാൻ എന്ത് വേണോ ചെയ്യാ, എന്നെ ഇവിടെ വെച്ച് ഇടിച്ച് നാറ്റിക്കരുത്. மட்டுமா வந்துச்சு அவங்க ரெண்டு பேரும். Just please attach that ஏதாவது ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஆஃப் தட் ஆர்டிகல் ஹியரா. சும்மா நான் வளாத்திட்டு இருக்கேன், அடியில கமெண்ட்ஸ் வரப்போகுது. நானே ஷாக் ஆனேன். ஓ Reema Kallingal does this what அப்படின்ட்டு. அந்த ஆர்டிகல் படிச்சுதான் எனக்குமே தெரியும் அந்த டைம்ல. அப்புறம் நான் வந்து அவங்க பார்ட்டிஸ்க்கு அடிக்கடி போற மலையாளம் மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் நிறைய சொல்லுவாங்க என்கிட்ட என்ன நடக்குதுங்கன்ட்டு. அது சரி, என்ன டிப்படா പറയുന്ന? ஐயோ நாங்க அவங்க பார்ட்டியில வர சாக்லேட் தொடவே மாட்டோம் அப்படிங்குவாங்க. സത്യത്തിന്റെ മുഖം സ്വർണ്ണ പാത്രം കൊണ്ട് ഒരിക്കലും മൂടി വെക്കാൻ കഴിയില്ല.